நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் வரும். நண்பர்களே, இன்னைக்கு என்ன வீடியோ பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, நிறைய நண்பர்கள் வந்து சேனல்ல கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கேட்டுட்டு இருக்கீங்க டிஎன்இபி லேட்டஸ்ட் அப்டேட் வந்து என்னன்னு சொல்லிட்டு. சோ இது உங்களுக்கான எனக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் தான் இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். சோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிஎன்இபில வந்து நிறைய நண்பர்கள் வந்து பாத்தீங்கன்னா அப்பன்டிஸ்ஷிப் வந்து முடிச்சுட்டு வேலை வாய்ப்பிற்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. சோ இது உங்களுக்கான ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் தான் இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். சோ அதனால இந்த வீடியோ வந்து ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் நம்ம சொல்ல டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும். இனிமேல் நம்ம டெலிகிராம், பேஸ்புக், இன்ஸ்டா குரூப்ல ஜாயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நம்ம வாட்ஸ்அப் குரூப் வந்து கிரியேட் பண்ணிக்கோம். ஸோ 38 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களும் நண்பிகளும் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல வந்து ஜாயின் பண்ணி நம்ம கொடுக்குற டெய்லி அப்டேட்ஸை நீங்க உடனே தெரிந்து கொள்ளலாம். அது மட்டும் இல்ல நம்ம இந்த செய்தி குறிப்பிட்ட அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல வந்து டெலிகிராம் குரூப்ல அப்லோட் பண்ணிருக்கோம். அது மட்டும் இல்ல நண்பர்களே, இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் அட்டாச் பண்ணிக்க, இதுலயும் டவுன்லோட் எடுத்து யூஸ் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரி வாங்க நண்பர்களே, இப்ப நம்ம அந்த அபிஷியல் நியூஸ் போய் ஒன் பை ஒன்னா நம்ம பார்க்கலாம். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, இப்ப நீங்க திரையில பார்த்துட்டு இருக்கிறது டிஎன்இபி லேட்டஸ்ட் அப்டேட். நிறைய நண்பர்கள் கமெண்ட் பாக்ஸ்ல வந்து டிஎன்இபில இருந்து ஏதாவது வந்து லேட்டஸ்ட் அப்டேட் வந்து கிடைச்சிருக்கான்னு கேட்டிருந்தீங்க. இதோ எனக்கு தெரிஞ்ச ஒரு அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம வந்து மேக் பண்ணிருக்கோம், நீங்க ஃபுல்லா பாருங்க. இந்த அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா 13/5/2025 அன்னைக்கு தான் செய்தி குறிப்புத்தாள்ல இருந்து தான் அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்குது. சோ இதுல ரொம்ப முக்கியமா பார்க்க வேண்டியது வந்து பாத்தீங்கன்னா யாரெல்லாம் வந்து டிஎன்இபி அப்பன்டிஸ்ஷிப் வந்து முடிச்சிருக்கீங்களோ சோ அவங்க எல்லாம் வந்து இந்த வீடியோ உங்களுக்காகத்தான் இதுல வந்து மேக் பண்ணிருக்கேன். சோ ஜஸ்ட் வந்து பிரீஃபா வந்து பார்த்தாலே போதும். என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மின்வாரிய காலி பணியிலே அப்பன்டிஸ்ஷிப் முடித்தவர்களை கொண்டு நிரப்பணும் வந்துதான் ஹெட்லைனாவே அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. இதுல வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, டிஎன்இபி அப்பன்டிஸ்ஷிப் வந்து முடிச்சுட்டு இன்னுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த டிஎன்இபிஏடியு இந்த குரூப்ல ஜாயின் பண்ணாம கண்டிப்பா வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன் நம்ம சொல்றோம் அப்படின்னா, இந்த அப்டேட்ல நீங்க இந்த குரூப்ல போய் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா எந்த ஒரு அப்டேட் வந்தாலும் உங்களுக்கு ஈஸியா வந்து கேப்சர் ஆகும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கோரிக்கையும் வந்து வச்சிருக்காங்க. சோ அதுல என்ன கோரிக்கை வச்சிருக்காங்க, அது எதுக்காக வந்து அமைச்சர் முன்னாடி இந்த கோரிக்கை டைரக்டா கொண்டு வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம வீடியோ எண்டில் நம்ம வந்து சொல்ல போறோம். அதுக்கு முன்னாடி இதுல என்ன கோரிக்கை வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஒன் வேணா பார்க்கலாம். தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் அப்பன்டிஸ்ஷிப் பயிற்சி ஒருங்கிணைந்து தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டு ட்ரேட் யூனியன் என்று தொழிற்சங்கமாக பதிவு செய்து செயல்பட்டு வருகின்றனர். அதாவது டிஎன்இபி அப்பன்டிஸ்ஷிப் முடிச்சவங்களுக்கு தான் இந்த தொழிற்சங்கம் தனியாவே வந்து வச்சிருக்காங்க. மத்திய அரசின் திறன் மேம்பாட்டு பயிற்சி துறையின் மூலம் அப்பன்டிஸ்ஷிப் பயிற்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா டிஎன்இபி மூலியமா வந்து அப்பன்டிஸ்ஷிப் முடிச்சவங்களை 70% இடஒதுக்கீடும் வந்து கொடுக்கறதா வந்து ஆல்ரெடி கவர்மெண்டே அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணது அதுல வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. இப்போ டிஎன்இபில இருந்து ஏதாவது ஒரு நோட்டிபிகேஷன் வந்துச்சுன்னா நண்பர்களே, அந்த நோட்டிபிகேஷனுக்கு முதல் முன்னுரிமையா 70% இடஒதுக்கீடு வந்து பாத்தீங்கன்னா அப்பன்டிஸ்ஷிப் முடிச்சவங்களுக்கு தான் வந்து கொடுக்குறாங்க. அதனாலதான் நம்ம டிஎன்இபியா இருக்கட்டும், டிஎன்எஸ்டி எந்த ஒரு எக்ஸாமுக்கு நீங்க அப்ளை பண்ணாலும் அப்பன்டிஸ்ஷிப் வந்து ஃபர்ஸ்ட் முடிங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஒவ்வொரு வீடியோ நம்ம வந்து சொல்றதுக்கு ரீசன் இதுக்காகத்தான். சோ 70% இடஒதுக்கீடுக்குள்ள நீங்க இருக்கீங்க அப்படின்னா ஈஸியா ஏதோ நோட்டிபிகேஷன் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஜாப் வந்து கன்ஃபார்ம். அதுக்கப்புறம் இதுல என்ன சொல்லிருக்காங்கன்னா, அதன் அடிப்படையில் மின்சார வாரியத்தில் பயிற்சி முடித்த ஐடிஐ டிப்ளமா இன்ஜினியரிங் அனைவருக்கும் வேலைப்பை உறுதி செய்யும் நோக்கத்தோடு டிஎன்இபிஏடியு தொழிற்சங்கம் செயல்பட்டு வருகிறது. தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் அப்பன்டிஸ்ஷிப் பயிற்சி முடித்தவர்கள் சுமார் 5000 நபர்கள் அல்லது 5000 குடும்பங்கள் வேலை வாய்ப்பிற்காக காத்திருக்கின்றனர். மின்சார வாரியத்தில் 60,000 காலி பணியிடங்கள் உள்ளது என அதிகாரப்பூர்வமாக மின்வாரியம் அறிவித்துள்ளது. கடந்த 2014 முதல் 2024 வரை இந்த 10 வருஷத்துக்கு சேர்த்து வந்து பாத்தீங்கன்னா 60,000 பிளஸ் காலி பணியிடங்கள் மின்சார வாரியத்தில் அப்பன்டிஸ்ஷிப் பயிற்சி முடித்தவர்களுக்கு பணி நியமனம் மற்றும் முன்னுரிமை இதுவரை வழங்கவில்லை. பலமுறை மின்வாரியத்திடம் உள் மின்துறை அமைச்சர் அவர்களை சந்தித்தும் அப்பன்டிஸ்ஷிப் ட்ரேட் யூனியன் டிஎன்இபி கோரிக்கைகளை முறையிட்டுள்ளனர். ஆனால் இதுவரை அரசு தரப்பிலோ மின்வாரிய தரப்பிலோ எந்த ஒரு பதிலும் எங்களுக்கு வழங்கப்படவில்லை என்று மின்வாரிய அப்பன்டிஸ்ஷிப் படித்து முடித்தவர்கள் மனவேதனையில் பேசுகின்றனர். வேலை வாய்ப்பிற்காக என்னதான் முயற்சிகள் செய்தாலும் அப்பன்டிஸ்ஷிப் பயிற்சி முடித்தவர்களுக்கு மின்வாரியமும் தமிழ்நாடு அரசும் கண்டுகொள்ளாமல் இருப்பது அப்பன்டிஸ்ஷிப் பயிற்சி முடித்தவர்களிடையே மிகுந்த ஏமாற்றம் அடைய செய்கிறது.
மின் வாரியத்தில் உள்ள காலி பணியிடங்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் ITI டிப்ளமோ அப்ரண்டிஸ் பயிற்சி முடித்தலை கொண்டு நிரப்பட வேண்டும் என்று மின் வாரியத்திற்கும் அரசுக்கும் TNEBT அப்ரண்டிஸ் தொழிற்சங்க நிர்வாகிகள் நேரில் சந்தித்து கொடுத்திருக்காங்க. சோ அதுக்கான ப்ரூஃப் தான் வந்து பாத்தீங்கன்னா இது. இப்ப நம்ம வந்து வீடியோ ஸ்டார்டிங்ல ஒண்ணு சொல்லிடுறோம். என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, எதுக்காக டைரக்டா அமைச்சர் பார்த்து இந்த கோரிக்கை சமர்ப்பிச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல ஒரு அப்டேட் வந்து கொடுத்திருக்காங்க. என்ன அப்டேட்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான அப்டேட் நம்பர்களே, இதுதான் இங்க இருக்குது. இந்த 2 பேராகிராஃபும் வந்து நீங்க படிச்சாலே போதும். என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, இவங்க ஒவ்வொரு முறையும் வந்து இந்த மனு வந்து சமர்ப்பிக்கிறப்போ வந்து டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா அமைச்சர்கிட்ட போகாமையும் சிஎம் செல்லுக்கும் போகாம பாதியிலேயே ஸ்டாப் ஆகி நின்றனால வேலைவாய்ப்பு எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ் மூலியமா என்ன சொல்றாங்கன்னா, தனியார் மையம் ஆக்குறதுனால வந்து நீங்க டைரக்டா அந்த தனியார் மையம் யாரோ அங்க போய் நீங்க டைரக்டா கான்டாக்ட் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி வந்து ஒவ்வொரு முறையும் அப்டேட் கொடுக்கறதுக்காக காரணத்தினாலதான் வந்து பாத்தீங்கன்னா இவங்க டைரக்டா போயிட்டு அமைச்சர் முன்னாடி இந்த அப்டேட் வந்து சமர்ப்பிச்சிருக்காங்க. இந்த நோட்டிபிகேஷன் லிங்க் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம டெலிகிராம் குரூப்ல வந்து அப்லோட் பண்ணிருக்கோம். அது மட்டும் இல்ல நண்பர்களே, இந்த சேனல்ல இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் லிங்க்லயும் நாங்க வந்து அட்டாச் பண்ணிருக்கோம். அதை நீங்க ஓபன் பண்ணி பார்த்து இப்பவே நீங்க படிச்சு பார்த்து இப்ப கரண்ட்ல வந்து அப்ரண்டிஸ் முடிச்சவங்க வந்து கோரிக்கை எழுப்பி இருக்கக்கூடிய அப்டேட் தான் இப்ப நம்மளுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய TNEBT லேட்டஸ்ட் அப்டேட். ஸோ அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல் வந்திருக்கு நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல் வந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்ச வரைக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுங்க. நம்ம ஏன் உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணணும் சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம போடுற டெய்லி அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மட்டும் இல்லாம உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் வந்து ஷேர் ஆச்சுன்னா அவங்களுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும்காகத்தான் வந்து சொல்றோம். அது மட்டும் இல்ல நண்பர்களே, TNPSC இருந்து குரூப் 4 எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருக்கீங்களா? இன்னும் நாட்கள் கம்மியா தான் இருக்கு நண்பர்களே. இன்ட்ரெஸ்டடா இருக்கிறவங்க எப்படி ஸ்மார்ட்டா படிச்சு அந்த காலி பணியிடல உங்களுக்கு ஒரு வேலை வேணும் கிடைக்கிற மாதிரி நாங்க கொடுக்குற மெட்டீரியல் இப்பவே நீங்க பர்ச்சேஸ் பண்ணி வாங்கி படிக்கலாம். அந்த மெட்டீரியல் வேணும்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே கூடிய டிஸ்கிரிப்ஷன்ல நான் ஆட் டு கார்ட்ல வந்து அட்டாச் பண்ண வந்து பண்ணிருக்கேன். இப்பவே நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். TNEBT மட்டும் நண்பர்களே, அதே ஆப்டிடியூட் டெஸ்டா இருக்கட்டும், போஸ்ட் ஆபீஸா இருக்கட்டும், பேங்கிங் செட்டா இருக்கட்டும், சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸா இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லா 3 டிபார்ட்மெண்ட்டுக்கும் மெட்டீரியலும் நாங்க வந்து ப்ரொவைட் பண்றோம். இப்பவே நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்.